ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாவே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வர வர நம்மளுடைய சேனலுக்கான ஆதரவு குறைஞ்சிட்டே வருது. உங்களோட சப்போர்ட், அதாவது கிட்டத்தட்ட 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. பட் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது. ப்ளஸ் திரும்பியும் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. வாட்ச் டைமும் ரொம்ப குறைஞ்சிட்டே போயிடுது. ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆரோக்கியமான கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் மறக்காமல் ஒவ்வொருத்தருமே பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நான் இன்றைக்கி போயிருந்த இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் சில பல காரணங்களால் போக முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி போயிருந்தேன். நேற்று மகா சிவராத்திரி இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சேலத்தில் ஈசா யோகா மையம் சார்பாக கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஈசா யோகா மையம் இருக்கு இல்லையா? அந்த யோகா மையம் சார்பாக இங்கே சேலம் சாமிநாயக்கன்பட்டி, அதாவது சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி இருக்குங்களா? அந்த பொறியியல் கல்லூரிக்கு ஜஸ்ட்டு நியர் ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா இது நம்மளுடைய இந்த லிங்க பைரவி கோவில் அமைஞ்சிருக்குங்க. அங்கே தாங்க நான் போயிருந்தேன் இன்றைக்கி. உள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா விசிட்டு சூப்பராக இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஆகட்டும் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வழிபடுவோம் இல்லையா? அந்த எப்படி வழிபடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு. மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா நாகருடைய சிலை இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் இவங்க தான் லிங்க பைரவியோட ஸ்டாச்சு. இது வெளியில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய லிங்க பைரவியை வச்சு சாஷ்டாங்கமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பெண் சாமியார்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூஜை நடத்துகிறாங்க. அது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ரொம்ப அமைதியான முறையில் வழிபாடு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் பொருட்கள் அனுமதியே கிடையாது. அதே மாதிரி கோவிலில் எந்த விதமான சத்தமுமே இருக்கக்கூடாது. காலையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 6:40க்கே ஓப்பன் ஆகிடுது கோவில். 6:40 மதியம் 1:20 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு பார்க்குறதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 4:20 ஈவினிங் 8:20 வரைக்கும் அனுமதி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னாக்கா காலையில் 2 முறையும் ஈவினிங் 2 முறையும் பூஜை நடக்கும். அந்த பூஜை டைமில் கோவிலுக்கு உள்ளாரியே பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நெய்தீபம் வச்சு வழிபடுறாங்க. ப்ளஸ் சில மந்திர கயிறுகள்லாம் அங்கே விற்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வாங்கி விருப்பப்படுறவங்க கட்டிக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா சிலர் பார்த்திங்கன்னா தாலி கயிறு அது மாதிரி வேண்டுதல்கள் காரணமாக பல கயிறுகளையும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கட்டுறாங்க. கட்டி தன்னோட வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கப்புறமா அந்த கயிறுகளை கட்டுறாங்க. சிலர் நிறைவேறணுன்றதுக்காக கட்டிடுறாங்க. இந்த மாதிரி சில முறைகள்லாம் இங்கே நடக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா காலையில் 2 வேளை பூஜை, ஈவினிங் 2 வேளை பூஜை இருக்குது. அந்த டைமில் மட்டும் தான் நம்ம கொண்டு போகிற அந்த பூஜை பொருட்கள்லாம் வச்சு நம்ம நமக்கு அந்த பூஜையில் உட்கார வச்சு நமக்கு பூஜை பண்ணி நம்ம கொண்டு போகிற பொருட்களாக நமக்கு கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சேலத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வெளியூர் இருக்கிறவங்களாலும் சரி, மறக்காமல் ஒரு முறை நம்ம லிங்க பைரவி கோயிலை போய் வழிபட்டு வாங்க. நானும் வழிபட்டு இருந்தேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நம்மளோட வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை கண்டிப்பாக எப்பயுமே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பாய் பாய். சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் மேலும் மேலும் இது மாதிரி நிறைய வீடியோ